ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா அரிசி கழுவின தண்ணி, சாதம் வச்ச தண்ணி எல்லாம் இது வந்து ஒரு வாரம் புளிக்க வச்சுருக்கேன். இதை எடுத்து இப்போ பாருங்கள், இதில் ஒன்று ஊற்றிட்டேன். நீங்கள் இதில் ஒன்றும் எடுக்கக்கூடாது. இவ்வளோதான். இதில் ஒரு பாதி பாதியை விட கம்மி, ஒரு லிட்ரு, இது 2 லிட்ரு ஊற்றுனா இது அரை லிட்ரு ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றுனாக்கா செடி வந்து தழிச்சு வராது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. லைட்டாக கொடுக்கணும், நிறைய ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா எல்லா செடியும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய செடிகளுக்கு நான் இதை தான் கொடுக்குறேன். நீங்களும் இது மாதிரி கொடுங்க, செடி நல்லா தழைச்சி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது வீடியோ? இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தான் நீங்கள் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றணும். நான் இது மாதிரி தான் கொடுக்குறேனே. நான் எந்த ஆர்கானிக்கு உரத்தை தவிர வேறு எதுவும் கொடுக்குறதில்ல. மாடி மேலே எல்லா பூவும் வேஸ்ட்டாக இருக்குது. போய் பறிச்சுன்னு வந்தால் தான் மதியம் ஈவினிங் வந்து சாமிக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு தேவைப்படும் பூ பறிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. நான் என்னென்ன வேலை செய்வேன்னு எனக்கே புரியல. ரொம்ப கடுப்பாகுது, டென்ஷனாகுது. யாருக்கிட்ட சொல்லுவேன் நான்? சரி ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம், மனவேதனைகள் சொல்ல முடியவில்லை. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்களும் இது போல் செடி நடுங்க.